செய்திகள் தொடர்கின்றன. பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததற்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனையை ரத்து செய்யக் கோரி அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள அமெரிக்க வாழ் தமிழர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க வாழ் தமிழர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் 3 பேருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்ததற்கு தாங்கள் பாராட்டுகளை அவர்கள் தெரிவித்தனர். விழுப்புரம் அருகே உள்ள ஜெயின் கோவிலில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐம்பொன் சிலைகள் கொள்ளை போன சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த ஏதாநிமிலி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஜெயின் கோவில் ஒன்று அமைந்துள்ளது. இங்கு தமிழகம் முழுவதிலிருந்தும் ஏராளமான ஜெயினர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் நேற்று காலை வழக்கம்போல் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் வழிபடுவதற்காக கோவிலுக்கு சென்றுள்ளார். ஆனால் அங்கு சாமி அறையின் கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு கோவில் குருக்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குருக்கள் அங்கு பார்த்தபோது சுவாமி அறையிலிருந்து பழமை வாய்ந்த 15 ஐம்பொன் சிலைகள் கொள்ளையடித்துச் சென்றது தெரியவந்தது. இவற்றின் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் ஆகும். இதுகுறித்து கோவில் குருக்கள் லோகநாதன் செஞ்சி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூலி உயர்வு கேட்டு கோவை, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த விசைத்தறி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் தொடங்கியுள்ளனர். பல்லடம், அவினாசி, மங்களம், பெருமனாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் 100% கூலி உயர்வு கேட்டு நேற்று முதல் கால வரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். 4 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் கூலி உயர்வு தொடர்பாக உடன்பாடு ஏற்படாததால் தொடங்கப்பட்ட இந்த வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக நேற்று சுமார் 1 லட்சம் விசைத்தறிகள் இயங்கவில்லை. இதனால் இப்பகுதியில் நாள் ஒன்றுக்கு 36 கோடி ரூபாய் அளவிற்கு காடா துணி உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் நேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்ற விழாவில் தேமுதிக எம்எல்ஏ நடிகர் அருண் பாண்டியன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இதில் எழும்பூர் தேமுதிக எம்எல்ஏ கு நல்லதம்பி, தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் VN ராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் அம்பாசமுத்திரத்தில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை நெல்லை மாவட்ட கழக செயலாளர் கணேஷ்குமார் ஆதித்தன் துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். பல பெண்களை ஏமாற்றி பாலியல் தொழிலுக்கு ஈடுபடுத்தும் போலீஸ் ஏட்டுவை கைது செய்ய கோரி அவரது மனைவி ஐஜியிடம் பரபரப்பு புகார் அளித்துள்ளார். ராமநாதபுரம் தெற்கு முனியசாமி கோவில் தெருவைச் சேர்ந்தவர் ஜெயபாரதி. இவரது கணவர் செல்வம் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ஏட்டாக பணிபுரிந்த நிலையில் தவறான நடவடிக்கை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் செல்வம் பல பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவதாகவும் அப்பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டி பணிய வைப்பதாகவும் அவரது மனைவி ஜெயபாரதி தென்மண்டல ஐஜி ராஜேஷ் தாஸிடம் பரபரப்பு புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். மேலும் செல்வம் மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் 70க்கும் மேற்பட்ட பெண்களை வைத்து பாலியல் தொழில் செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். செல்வத்தின் இந்த செயலுக்கு காவல்துறையை சேர்ந்த பலர் உதவி வருவதாகவும் செல்வத்தை கைது செய்து விசாரித்தால் அரசியல் செல்வாக்குடைய பலர் சிக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். இந்த புகார் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக நடைமுறை கல்வி அளிக்கும் வகையில் பள்ளி குழந்தைகள் குமாரபாளையம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நடைமுறை கல்வி அளிக்கும் நடவடிக்கைகள் தற்போது அதிகரித்து வருகிறது. புத்தக கல்வி மட்டுமின்றி நடைமுறை கல்வி அளிக்கும் வகையில் குமாரபாளையத்தில் ஒரு தனியார் பள்ளியின் மாணவ மாணவிகள் அங்குள்ள காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துதல், ஜாமீனில் அனுப்புதல், துப்பாக்கிகளை கையாளுதல் உள்ளிட்ட பல்வேறு காவல்துறை பணிகள் குறித்து காவல் ஆய்வாளர் சண்முகம் பள்ளி குழந்தைகளிடம் விளக்கினார். மாணவ மாணவிகள் இந்த தகவல்களை ஆர்வத்துடன் கேட்டறிந்தனர். கோவில்பட்டி அருகே உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்து தேமுதிக உட்பட பல்வேறு கட்சியினர் முற்றுகை போராட்டம் நடத்தினர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டு அருகே வில்லிச்சேரி கிராமத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் எழுந்தன. இந்த வங்கியில் லஞ்சம் கொடுப்பவர்களுக்கு மட்டுமே கடன் வழங்குவதாகவும் மற்றவர்களுக்கு விவசாய கடன் உதவிகள் மறுக்கப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். பிரைவேட் வண்டிகளில் கூட்டுறவு பொருட்களை அனைத்தையும் எடுத்து கள்ளச்சந்தையில் விற்பதற்காக சென்ற செக்ரட்டரி ஐயம்மாளை உடனடியாக நீக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தை நாங்கள் துவங்கியுள்ளோம். இந்நிலையில் வங்கியில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்து தேமுதிக, பாஜக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் 300க்கும் மேற்பட்டோர் கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணத்தில் பள்ளி மாணவர்களிடையே தேசப்பற்றை வளர்ப்பதற்கான ஓவியப் போட்டி நடைபெற்றது. இதில் சிறந்த ஓவியங்களை தேர்வு செய்யப்பட்டு பரிசு வழங்கப்பட்டது. கும்பகோணத்தில் பள்ளி மாணவர்களிடம் தேசப்பற்றை வளர்ப்பதற்காக மாவட்ட அளவில் ஓவியப் போட்டி ஒன்று நடத்தப்பட்டது. தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியும் அங்குள்ள தனியார் கண் மருத்துவமனையும் இணைந்து இந்த போட்டியை நடத்தின. இதில் 550 மாணவ மாணவிகள் பங்கேற்று ஓவியங்களை வரைந்தனர். இந்த ஓவியங்களில் 6 சிறந்த ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசு வழங்கப்பட்டது. பரிசுகளை காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் சிவபாஸ்கர், இளங்கோவன் ஆகியோர் வழங்கினார்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற இளைஞர் ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை விளாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரபிரகாஷ். சிமெண்ட் கல் தயாரிக்கும் தொழில் செய்து வந்த இவரை கடந்த 27ஆம் தேதி 9 பேர் கொண்ட கும்பல் ஒன்று கடத்திச் சென்று அவரது மனைவியிடம் பணம் கேட்டு மிரட்டியது. இதற்கிடையே கடத்தல்காரர்களிடமிருந்து தப்பிய சந்திரபிரகாஷ் இதுகுறித்து பல்லடம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட கரசமடையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரை பல்லடம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விசாரணையின் போது அவருக்கு வலிப்பு வந்ததாகவும் மருத்துவமனையில் அனுமதித்தும் சிகிச்சை பலனின்றி ரமேஷ் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் போலீசாரின் தாக்குதல் காரணமாகத்தான் ரமேஷ் மரணமடைந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவரது உறவினர்கள் இந்த மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலீஸ் காவலில் இருந்த விசாரணை கைதி ஒருவர் மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டிவனம் பகுதியில் குடித்துவிட்டு துன்புறுத்தி வந்த கணவனை அடித்துக் கொன்ற மனைவி கைது செய்யப்பட்டார். திண்டிவனம் தென் பஜார் பகுதியைச் சேர்ந்த பஞ்சநாதன், இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த விஜயா என்பவருக்கும் இடையே 30 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு 2 பெண் மற்றும் 3 ஆண் பிள்ளைகள் உள்ளது. இந்நிலையில் கடந்த சில வருடங்களாக பஞ்சநாதன் தினமும் குடித்துவிட்டு மனைவியை அடித்து சித்திரவதை செய்து வந்துள்ளதாக தெரிகிறது. இதேபோல் நேற்றும் குடித்துவிட்டு வந்த பஞ்சநாதன் விஜயாவை தாக்க முற்பட்டுள்ளார். இதையடுத்து இருவருக்கும் இடையே நடந்த தகராறில் பஞ்சநாதன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததை அடுத்து தகவல் அறிந்த போலீசார் விஜயாவை கைது செய்தனர். ஆச்சரியம் ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருக்கும் காட்சி இது. இந்த பச்சிளம் குழந்தையின் ஆட்டத்தை பாருங்கள். இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்க சொல்கிறதல்லவா? விளையும் பயிர் முளையிலேயே தெரிந்துவிட்டது. ஓடி விளையாடு பாப்பா, இது மகாகவி பாரதியாரின் அறிவுரை. ஓடி விளையாடும் அழகை பார்த்து கொண்டே இருக்க தோன்றுகிறது. இதற்கு உடல் உறுதி மட்டும் இருந்தால் போதாது, உள்ளத்தின் உறுதியும் வேண்டும். சிறுவனின் பெற்றோர்களையும் பாராட்ட தோன்றுகிறதல்லவா? மோப்ப சக்தியால் புற்றுநோயை கண்டுபிடிக்கும் நாய். ஜெர்மனியில் நடக்கும் அதிசயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.